ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்று இரவு கத்தர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்மளுடைய வாழ்க்கைய, நம்ம போற பாதைய, அது செவ்வையா இருக்கா இல்ல நம்ம போறது கரெக்டா தப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு கத்தர் நமக்கு சொல்றாரு, நீ எந்த வழியில போறியோ அது முழுவதும் அந்த பாதையில நடக்கும்போது, அவரை நினைத்து கொண்டே நடக்கும்போது கரடு முரடானதை கூட கத்த செவ்வையாய் நமக்கு மாற்றி கொடுப்பார். இன்றைக்கு நான் போகிற பாதை செவ்வையாய் இருக்கணும், நான் செய்கிற காரியம் செவ்வையா இருக்கணும்னு சொல்லிட்டு யார் யார் ஜெபிக்கிறீங்களோ, இன்றைக்கு கத்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம், அப்பொழுது அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எங்களுடைய வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்து கொண்டு நாங்கள் நடக்கும்போது, எங்களுடைய காரியங்களில் எல்லாம் உண்மை நினைத்து கொண்டு காரியங்களை செய்யும் போது, அதை செவ்வைப்படுத்துகிறவராய், வாய்க்க பண்ணுகிறவராய் நீங்க இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையே நினைத்து கொண்டு வாடுகிற அந்த ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக முறை எங்கள் குடும்பங்கள், எங்கள் சூழ்நிலைகள், இவைகளை மட்டும்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நினைக்க மறந்தது உண்டு ஆண்டவரே. எப்பொழுதும் உண்மை நினைக்கிற சந்ததிகளாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த இரவுல தூக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தை தாங்க. வீடு கட்டுகிறதுக்கு பணம் இல்லாமல் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு பண தேவைகளை நீர் கத்தர் சந்திப்பீராக. சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எப்படி தூதர்களை எழுப்புவீங்கன்னு தெரியாது, என் கத்தர் அந்த தேவைகளை சந்தித்து ஆண்டவரே பெரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களா அவர்களை நீங்க மாற்ற போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் செவ்வை பண்ண போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.